பண்ணல சார். அதனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் சார். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பாக்ஸ் இதில் வந்து சார் இந்த பாக்ஸ் கண்டெய்னரில் வந்து இது நார்மல் டெக்ஸ்ட் இது பண்ணேன் சார். அப்புறம் அந்த கீழே இங்கே அந்த இருக்கிற ரவுண்ட் இதில் வந்து இமேஜ் வந்து உள்ள வந்து இன்சர்ட் அந்த வெக்டர். சாரி ஆகாஷ், கொஞ்சம் பாயிண்ட் பண்ணுறீங்களா? இதில் கர்சரில் பாயிண்ட் பண்ணுறீங்களா? எஸ் சார். சார் இந்த இமேஜ் வந்து நேற்று இது பார்த்தோம்ல சார், அந்த எஸ்விடி இமேஜ் எடுத்து அந்த இமேஜை மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. சார் கேட்குதா? ஓகே. அந்த மாதிரி அந்த எஸ்விஜி இமேஜ்ல இருந்து அந்த பர்கர் இமேஜை மட்டும் எடுத்து இந்த இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் சார். அது இமேஜ் ஃபுல் அப்படியே தான் இன்சர்ட் பண்ணேன் சார். அப்புறம் வந்து அந்த பாக்ஸ் இந்த காலம் கண்டெய்னர்லேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இந்த இதெல்லாம் நேற்று பார்த்தோம்ல சார். ஓகே, அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி பார்த்துருக்கேன் சார். ஓகே, ஏதாவது ஐட்டம் குரூப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏதாவது அது மட்டும் இன்னும் பண்ணல சார். குரூப் அது மட்டும். ஓகே ஓகே. எப்போ நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன எலமெண்ட்டாக இருந்தாலும் அதை குரூப் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு அது ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே சார். கேட்கலையா? கேட்குது சார். ஓகே, நெக்ஸ்ட் விஷ்ணு. Hi, team. These are all the widget I have done last day. I have just created this with the extension called waves generator. With this, I have created the waves and I have colored it and just aligned this text and got this icons from the icon site plugin. And I have just aligned everything. From this one, I have put a frame and to give the space between, to give the equal space between them, I have used the directional gap feature in the layout, and I have selected a horizontal layout, and I have set this value to auto. Once it is set to auto, it aligns automatically with the space between equal space between each icons. And these are all the things that I have done. Thank you. Okay. Anybody have completed the session? Your 5 designs in AppView? Yes, Bharat, please present. Yes, Bharat, please start explain. Visible. Yes, Bharat. Actually, I refer this UI to replicate. So basically, make a grid and do some with taking the shapes and the I use components to I use it and next session I will complete the that's it. Bharat, actually, the network, you're having some network issue. Okay, fine. Okay, thank you. Good work. வேற யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா?
So yes, Vishnu. Okay, no Vishnu. அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஓகே, 2 பேருமே ஜாயின் பண்ணலை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எஸ்டர்டேஸ் மீட்டிங்கில் நம்ம ஜஸ்ட்டு எஸ்டர்டேஸ் மீட்டிங்கில் நம்ம ஷேப்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம ஷேப்ஸ் ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஷேப்ஸில் ஷேப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த காம்பனன்ட்ஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளிக்கபிள் பேசிக் ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு எல்லாம் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிசைன் பண்ண ஐட்டத்தை எப்படி வந்து கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பாக எப்படி மாற்றுறது, ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அது போக நம்ம க்ரியேட் பண்ண ஒவ்வொரு இமேஜையும் ஆர்எல்ஸ் டிசைன் ஃப்ரேம்ஸையும் ஆர்எல்ஸ் ஈவன் வந்துட்டு அது குரூப்பிங்காக இருக்கலாம், எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஷேப்ஸாக கூட இருக்கலாம். அதை வந்துட்டு எப்படி நம்ம ஒரு இமேஜாவோ இல்லை எஸ்விஜி ஃபைலாவோ இல்லை வந்துட்டு நமக்கு தேவையான அந்த ஜேபிஜி ஃபைல் ஆர் பிஎன்ஜி எனிதிங் இட் மேபி ஈவன் அதை வந்துட்டு எப்படி ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக வந்துட்டு நம்ம இந்த ஃபிக்மா ஃபைலை எப்படி இன்னொருத்தருக்கு ப்ரோட்டோடைப்பாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அது போக பேசிக் ஆஃப் ஆட்டோ லேஅவுட், ஐ மீன் இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டோ லேஅவுட், அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, அது இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்துட்டு நேற்று பேசிக்காக காம்பனன்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த காம்பனன்ட்ஸோட கண்டினியூஷனாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பாக வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். So I have a login screen, basic login screen. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹோம் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். So let's make a dummy home page. So let's make a dummy navbar. So dummy navbar and even menu also. So let's make a navbar, just like just placing a text here as a menu. So just like then just call it as dummy home page or else landing page. Okay, here we do have some icons. So let's make it 50 and let's change the colors. Say it is
basic icons, not any round shape. Let's group it. Okay, so this is basically your landing page. Okay, so இந்த ப்ரோட்டோடைப் இஸ் அது வந்துட்டு எப்படின்னா ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ளோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு கிளிக்கபிள் எலமெண்ட்டும் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்பிங் ஒர்க் ஃப்ளோ நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எப்படின்னா நமக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, அது போக லாகின் பட்டன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனேயும் எனக்கு வந்துட்டு இந்த பேஜ் ஷுட் நேவிகேட் டு லேண்டிங் பேஜ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ப்ரிவியூ மோடுக்கு போகணும். ஓகேங்களா? அது வந்துட்டு எங்கே அப்படின்னா இந்த டாப் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னரில் டாப்பில் இருக்குது. ஓகே, ப்ரெசென்ட்டுங்கிற அந்த இது இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு ப்ரோட்டோடைப்பிங்காக அது வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே அந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஸ்க்ரீனில் ப்ரோட்டோடைப்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்க்ரீன் டாப்பில் எது வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஃப்ளோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் இஸ் இட் அஸ் அ லாகின் ஃப்ளோ. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஃப்ளோ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை நான் இங்கே ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா எனக்கு இன்னொரு செப்பரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நமக்கு வந்து ப்ரெசன்டேட் அந்த விண்டோவோட அந்த ஃப்ரேமோட எலமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிளி பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே கிரியேட் லாகின் ஃப்ளோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ வித்தவுட் எனி இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து iPhone 16 2 Pro இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஷோ ப்ரோடைப் 16 Pro. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோடைப்பிங் செட்டிங்கில் நம்ம எந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ப்ரிவ்யூ வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் லைக் அந்த டிவைஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே நமக்கு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அ மொபைல் ஆர்டினரி பேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்ராக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் ஒன்ஸ் ப்ரோடைப்பிங் மோடுக்கு என்ட்ரான உடனேயும் எனக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட் மேலேயும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயுமே எனக்கு ஒரு டாட் காட்டும். ஸோ இந்த டாட் எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ளோவோட அந்த எலமெண்ட்டோட ஒரு இன்ட்ராக்ஷனை என்னால் அந்த டாட் மூலியமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி அடுத்த லேயருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த ஃப்ரேமுக்கு கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆகும். நியூ இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் இந்த லாகின்ங்கிற அந்த கண்டெய்னரை நான் கிளிக் பண்ணுறது மூலியமாவோ டேப் பண்ணுற மூலியமாவோ ட்ராக் பண்ணுற மூலியமாவோ அந்த குறிப்பிட்ட கண்டெய்னரை ட்ராக் பண்ணுற மூலியமாவோ எனக்கு வந்துட்டு இங்கே இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கிளிக் ஆன் டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்துட்டு எனக்கு ஆன் டேப்பில் ஆகணும். இந்த நேவிகேட் ஆகிறதுக்கு ஃப்ரம் லாகின் ஸ்க்ரீன் டு எனக்கு லேண்டிங் பேஜ்க்கு வந்து ஆன் டேப்பில் வந்துட்டு நேவிகேட் ஆகணும். ட்ரிகர் ஆப்ஷன். ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதன் சாரி டு இன்டரப்ட். ஒரே ஒரு இது என்னன்னா one student has joined newly. Okay, he is my friend's son and completed standard 10th. Okay, very recently. Okay. So இந்த செஷன் வந்து என்னன்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இனிஷியலாக எப்படி ஐடியாஸை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வயர் ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற டூல் தான் கேன்வா. ஸோ கேன்வாவில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு தான் வந்து மதன் செஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீ நேற்றுக்கு முந்தானதி கிளாஸ்லாம் மிஸ் பண்ணுறதுனால யூ நீட் டு கோப் அப். ஓகே ஓகே அங்கிள், தேங்க்ஸ். ஐ திங்க் ஃபியூ எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேபி நீ அப்புறமா நீ கனெக்ட் பண்ணிவிட்டு அனீஷ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க் வாட் வாஸ் த இன்டராக்ஷன் ஸோ ஃபார். சரியா? ஓகே, தேங்க்யூ மேம். யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ சார்.
they want to record the system. Okay. Actually, we recorded the videos. Okay. நீங்கள் வந்துட்டு ஒன் செஷன் முடிஞ்ச உடனே அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகே. Okay. அது எப்படி அது அந்த குரூப்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. Anish, you want to show some demos, whatever you have done so far? நான் வந்து முடிச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டே கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டேனா அது நான் இப்போ காட்டுவா. ஓகே ஷூர் ப்ளீஸ். நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். இதுதான் நான் பண்ணியிருக்கிறது இப்போ வரைக்கும். மேலே ஹெட்டிங் வந்து இது மார்க்கோஸ் பீஸா அண்ட் மில்க் ஷேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாசிக் சீஸ் பீஸா, அது $6 $4.56. அடுத்தது வந்து வெஜ்ஜி பேரடைஸ் போட்டிருக்கேன், அது வந்து $6.34. இன்னொன்று கீழே வந்து ஓரியோ மில்க் ஷேக் வந்து அது வந்து ஒரு $6.78. அனிஷா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்பிளே ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே குட் ஒர்க். நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணி வைங்க. சாரி மேடம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஓகே, லெட்ஸ் ஷேர் மை ஸ்க்ரீன் அகைன். சார் சொல்லுங்கள். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிங்க. பரவாயில்லப்பா, சொல்லுங்கள். அதுதான் சார், இப்போ இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் வந்து இப்போ உங்களுக்கு இன்ட்ரப்ஷன் ஆயிடுச்சு, அதனால சொன்னேன். நோ இஷ்யூஸ்ப்பா, நோ இஷ்யூஸ். பத்ரி, உங்களோட ஐடில இருந்தே ஜாயின் பண்ணுங்க இனிமே, ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேம்மா, டேக் கேர். ஷூர். ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு லாகின் பேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து லேண்டிங் பேஜ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து இன்ட்ராக்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் மேலே நான் டேப் பண்ண மூலியமாக எனக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கும், ட்ரிகரிங்கு. அடுத்து வந்து ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நேவிகேட் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கிளிக் பண்ணால் நேவிகேஷன் பண்ண முடியும், பேக் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ண உங்களால் வந்துட்டு அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் ஆஸ் வெல் நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்கே உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அது போக வேரியபிள்ஸ் அண்ட் செட் வேரியபிள்ஸ் இது ஓப்பன், இது வந்துட்டு நான் அட்வான்ஸ் கான்செப்ட், நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த ஃபிக்மா கிளாஸ் முடியும் போது சொல்கிறேன். அது போக வந்துட்டு ஓப்பன் ஓவர்லே, ஸ்வாப் ஓவர்லே அண்ட் க்ளோஸ் ஓவர்லே அப்படிங்கிறத வந்துட்டு நான் அங்கே அடுத்த செஷன் இந்த இதுவும் வந்துட்டு எண்ட் ஆஃப் த சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ உங்களால் வந்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் வந்துட்டு நெக்ஸ்ட் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன இருக்குது மட்டும் அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நேவிகேட் டு. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிருச்சு. நான் அகெயின் வந்துட்டு ஃபிக்மா செஷன் போயிட்டு நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆர்னு இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஆரை கிளிக் பண்ணி உங்களால் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த செஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ வந்துட்டு நான் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் லாகின் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நேவிகேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுதா? ஜஸ்ட் வந்துட்டு நான் லாகின் மேலே ஒரு டேப் பண்ணேன். அந்த டேப் வந்துட்டு எனக்கு அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் ஆஸ் வெல் என்னால் வந்துட்டு அதர் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னொரு சின்ன ஒரு அடுத்த இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டேப் இருக்குங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஆன் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம வந்துட்டு நம்ம மவுஸை ட்ராக் பண்ணுவோம் இல்லையா, ஜஸ்ட்டு வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி
நம்ம அந்த ஆன் ட்ராகில் கிளிக் பண்ணும்போது சேம் லாகின் பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் வந்துட்டு வி ஹேவ் டு ட்ராக் இட். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு ட்ராக் இட் ஆன் த லாகின் பட்டன். ஸோ சேம் ஆஸ் வெல் நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஹோவர்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஃபைல் மேலே ஜஸ்ட்டு நான் பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஹோவர் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் அசட்டுங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. இது நான் கிளிக் கிட்ட போகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஹோவரிங் நடக்குது. அந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஹோவரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபீச்சர். சேம் ஆஸ் வெல் நான் வந்துட்டு அதை கொடுத்துட்டு நான் லாகின் மேலே போயிட்டு ஜஸ்ட்டு ஹோவர் பண்ணுறேன். எனக்கு கிட்ட போன உடனே அது உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஹோவர் மீன்ஸ் வந்துட்டு அது அந்த ஹோவரிங் இருக்க அந்த பொசிஷனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு எனபிளாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அது ரீசெட் ஆயிரும் அந்த பொசிஷன். ஸோ ஹோவரிங்கில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம எதுவும் வந்துட்டு அந்த ஹோவரிங்கில் மட்டும்தான் காட்டணும், மற்ற இடத்துல காட்ட தேவையில்லை அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ஸுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு while pressing. Pressing. இது சேம் ஆஸ் வெல் ஃபார் similar to clicking. ஓகேங்களா? ஸோ இது ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இது கிளிக் பண்ணாலும் சரி, சேம் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு கேம் பேட். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கீ மட்டும் நம்ம வந்துட்டு இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கீக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளிக் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த குறிப்பிட்ட லாகின் பட்டனோட ஃபங்க்ஷனாக ட்ரிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் பேட் ஆர்எஸ் கீழே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு நம்பர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்பர் 1 அங்கிறதுல வந்துட்டு கிளிக் ஆகிருக்கு. ஸோ நான் வந்துட்டு இது பண்ணிட்டு இந்த செஷனை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இந்த லாகின் பட்டன் வந்துட்டு டிசேபிள் ஆகிருக்கு. பட் வந்துட்டு எனக்கு நம்பர் 1 நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு லேண்டிங் பேஜ் வந்துட்டு வந்துடுது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக் கீஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பேஜ்க்கோ அந்த குறிப்பிட்ட எலமெண்ட்டுக்கோ நேவிகேட் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் ஃபார் ட்ரிகரிங். ஓகேங்களா? ஸோ இது மவுஸ் என்டர், மவுஸ் லீவ் அப்படி இருக்கும். இது வந்து எண்ட் ஆஃப் த இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட் 2 இருக்குங்க இல்லையா? நேவிகேட் 2 தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ பேக் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பேக் 2 மீன்ஸ் என்ன டேப் பண்ணாலும் எகெயின் வந்துட்டு சேம் எலமெண்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? பேக் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு எப்படி சொல்கிறது? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எலமெண்ட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய எலமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் வந்துட்டு இது வேணால் இந்த எலமெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வச்சுக்கிறேன். ஸோ வி கேன் ஸ்க்ரோல் இட். பிஃபோர் தட் உங்களுக்கு ஸ்க்ரோல் பற்றி நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஸ்க்ரோல் வந்துட்டு இதில் பார்ப்போம். ஓகேங்களா? வெனவர் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப நீளமாகவோ இல்லை வந்துட்டு நம்ம வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோவோட உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் தான் அதிக டீட்டெயில்ஸ் உங்களால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவன் தோ உங்களுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதாவது ஒரு டூல் எழுதினாலும் சரி, அது நம்ம ஸ்க்ரோலிங் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஸ்க்ரோலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு ப்ரோடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பிஹேவியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நோ ஸ்க்ரோலிங் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்கா வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஹரிசாண்டல்னால் நமக்கு வந்துட்டு ஸ்க்ரோலிங் வந்துட்டு டுவர்ட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி அந்த கேட்டகரி நடக்கும். ஓகேங்களா? அதே வந்துட்டு வெர்டிக்கல் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது அப் அண்ட் டவுன் அப்படி நடக்கும். ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் இருக்கும். இது வந்து வெர்டிக்கல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு நோ ஸ்க்ரோலிங் இடத்துல வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? சேம் ஆஸ் வெல் இன்னொன்று இந்த பாட்டம் ஐக்கான் இருக்குங்க இல்லையா? இது நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பேக் கொடுத்துறேன். ஓகேங்களா?
பேக்கில் வந்துட்டு ரீசெட் ஸ்க்ரோல் பொசிஷன்ஸ் அந்த ஸ்டேட்டை வந்து நான் கொடுத்துறேன், ரீசெட் கொடுத்துறேன் எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் நம்பர் 1 கிளிக் பண்ணுறேன். ஓகே, சாரி, இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். navigate to this. ஓகே, லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பாட்டம் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ரிட்டன் டு பேக், இதோட நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு எனக்கு இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்க்ரீனோட ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா, தட் இஸ் கால் ஃபங்க்ஷன். இது நேவிகேட் டூங்கிறது ஃபார்வேர்டுக்கும் பேக்குங்கிறது லாஸ்ட் பொசிஷனுக்கும் நம்மளால் வந்துட்டு கொண்டு வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரோல் டூன்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, இதை வந்துட்டு பார்ப்போம். ஸ்க்ரோல் டூ அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ஐக்கான் வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நான் ஸோ ஒரு பாட்டம் ஏரோ கூட நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏரோ, ஸோ பாட்டம் ஏரோ, ஸோ ஒரு ஏரோ போட்டிருக்கேன். ஸோ டிசைன் இது வந்துட்டு 90 டிகிரி ஆர்எல்ஸ் 180 டிகிரி. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு குரூப் பண்ணிவிட்டு இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஸ்க்ரோல் நடக்கணும் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கோ டு ப்ரோடோடைப். இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ண உடனேயும் எனக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் டு ரெக்டாங்குலர் 10. ஓகேங்களா, அதாவது இந்த எலமெண்ட்டை நான் கிளிக் பண்ண உடனேயும் இது ஸ்டார்ட் எலமெண்ட். எனக்கு லாஸ்ட் வந்துட்டு ட்ரிகரிங் எலமெண்ட், ஐ மீன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் எங்கே போய் நிற்கணும்னா எனக்கு இந்த லாஸ்ட் ஓகே ஓகே ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏரோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஏரோ கிளிக் பண்ணிட்டு ஐ மீன் ஒரு பாட்டம் ஏரோ கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா எனக்கு இப்போ நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பேக் டு டாப், பேக் டு பாட்டம் அப்படி எல்லாத்தையும் இருக்கும். ஸோ கோ டு டாப், கோ டு பாட்டம், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஏன் நெட்வொர்க் அண்ட் லாஸ்ட் கனெக்ஷன்ஸ்னு வருது, கேட்குதா? ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வெப்சைட்டில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐக்கன் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் டு கொடுத்துட்டு எனக்கு டார்கெட் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பாட்டம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகி கீழே கொண்டு போய் நிற்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு நார்மலாக லாகின் ஸ்க்ரீன் இருக்குது, நான் லாகின் பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, இது ஒரு ஃப்ளோ தேவையில்லை. ஓகே, சாரி. Okay, just on tab போட்டுக்கிறேன். ஆன் டேப் இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பாட்டம் ஸ்க்ரோல் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு எனக்கு இந்த ஏரோ வந்துட்டு உள்ள குரூப் ஆகாமல் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை, ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகலை இங்கே பாட்டமில். ஸோ இப்போ எப்படி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஏரோ அப்படிங்கிறது வந்துட்டு வெளியே இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃப்ரேமை நான் தள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏரோ வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஏரோ வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே வரல. எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்கோ அந்தந்த எலமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிட்டு இந்த குரூப்பில்குள்ளே போயிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த எலமெண்ட் வந்துட்டு உள்ளே வந்திருக்கும். ஸோ லாகின் பண்ணால் எனக்கு இந்த ஏரோ வந்திருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணேன், எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது பாட்டமுக்கு. ஓகேங்களா,
ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரோலிங் அண்ட் ஓப்பன் லிங்க். ஓகேங்களா? ஸோ வி கேன் ஓப்பன் லிங்க் www. Okay, we have some link. So change to open link. So இந்த ரெட் லிங்க் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு ஆன் டேப் கொடுத்துட்டேன். ஆக்ஷன் வந்துட்டு ஓப்பன் லிங்க்னு கொடுத்துருக்கேன். ஓப்பன் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த லிங்க் டெஸ்டினேஷன் யூஆர்எல் நம்ம இங்கே போட்டிருக்கேன். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு செஷன் 1க்கு போயிட்டேன். ரீஸ்டார்ட் த ப்ரோடக்ட் லாகின். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஐக்கான் இருக்குது, ஐ மீன் இந்த பாட்டம் ஏரோ, இந்த பாட்டம் ஏரோ கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த குறிப்பிட்ட சைட் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகணும் மாதிரி நான் எழுதி சொல்லியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த குறிப்பிட்ட சைட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? So this is for inserting a link inside the prototype. So this is for we have covered this. So இதில் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் செஷனுக்கு மூவ் ஆகலாம். ப்ரோட்டோடைப்பிங். ஸோ ஃபார் நோ வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பேசிக் ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்ணுறது, அதில் ஃப்ளோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸுக்கு நம்ம பேசிக் ட்ரிகரிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேசிக் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது போக நம்ம ஸ்க்ரோலிங் ஆப்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் போகலாம். Ashwin Karthik. Okay. Then can you explain me about how you are putting the link? Okay. Let me explain once again. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு ஃபார் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் இதுக்கு இது வந்துட்டு நமக்கு எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எனி ஒரு ஃபுல் பேஜாக போட்டிருக்கலாம், இல்லை எலமெண்ட்டாக எனி திங் இட் மேபி இருக்கலாம். நான் இப்போ இந்த லிங்க்னு சம்திங் ஏதாவது போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் ஓகேங்களா, லிங்க்னு இருக்குது. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கோ டு ப்ரோட்டோடைப்புக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரோட்டோடைப்புக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல இன்ட்ராக்ஷன்ஸ் அதுக்குன்னு நீங்கள் இன்ட்ராக்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரோட்டோடைப்பிங் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இல்லாமல் ஜஸ்ட் கோ டு ப்ரோட்டோடைப் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும். ஸோ ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆன் டேப் ஆக்ஷன் வந்துட்டு ஓப்பன் லிங்க். ஓகேங்களா? ஓப்பன் லிங்க்கில் நமக்கு வந்துட்டு யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து யூஆர்எல் ஒன்று பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு அவுட் சைடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க் சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல லிங்க் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் போயிட்டு ஸோ இந்த லிங்க்னு இருக்கும். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனி அதர் கொஷின்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என்னோட இது காட்டிடுவேன். ஓகே, காட்டுங்க. இந்த இதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மார்க்கோஸ் பீஸா அண்ட் மில்க் ஷேக். Anish, please present the screen. ஒரு ஃபர்ஸ்ட் இது கிளாசிக் சீஸ் பீஸா, செகண்ட் இது வெஜ்ஜி பாரடைஸ், தேர்ட் நான் பிரசன்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். Okay. Now we can see. Yes, please continue.
ஓ மார்க்கோஸ் பீஸா அண்ட் பீஸ் பீஸா மாதிரி ஒன்று $4.56. செகண்ட் ஏதோ ஒரு வெஜி பாரடைஸ் வந்து அந்த அனீஷ் உங்களோட ஸ்கிரீன் இந்த தெரியல ஃப்ரேம்ஸ் மறுபடியும் எக்லிப்ஸ் இதை யூஸ் பண்ணி இது அனீஷ் கார்வ் அவுட் பண்ணி 634 அனீஷ் லாஸ்ட் இது வந்து ஓரியோ அனீஷ் ஸ்கிரீன் கேட்கல உங்களோட ஸ்கிரீன் தெரியல Okay. Okay, no issues. ஓகே, இன்னைக்கு செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன் வைண்ட் அப் திஸ் செஷன். இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அனீஷோட டிசைன் மட்டும் பார்த்து நம்ம ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ நாளைக்கு வரும்போது நீங்கள் பண்ண அந்த ப்ரோட்டோடைப்போட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ கேக்குதா? கேட்குது. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா? இன்னும் இல்லை. ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ தெரியுதா? one second, we are waiting for the display. Yeah, we can see. Please start. இந்த ஃப்ரேம் நான் வந்து ஐபோன் 14 and 15 ப்ரோ எடுத்திருக்கேன். Okay. ஃப்ரேம் வந்து ஐபோன் 14 and 15 ப்ரோ மேக்ஸ் எடுத்திருக்கேன். Okay. இது வந்து 2 பீஸாஸும் ஒரு மில்க் ஷேக்கும் இது பண்ணியிருக்கேன். Okay, fine. மார்க்கோஸ் பீஸாஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ், கிளாசிக் சீஸ், வெஜி பாரடைஸ், அதுக்கப்புறம் ஓரியோ மில்க் ஷேக். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் ஷேப்பிங் பேஸ் பண்ணி எதுவும் பண்ணலையா? இந்த இது ஃபர்ஸ்ட் இது வந்து நான் இது ரெக்டாங்கிள் இதுல பண்ணிருக்கேன். நான் அதுக்கு அந்த இதுதான் செட் ஆச்சு. செகண்ட் இதுக்கு வந்து எக்லிப்ஸ் வந்து போட்டு பண்ணிருக்கேன், அந்த சர்க்கிள் ஷேப் வெஜி பாரடைஸ்க்கு. தேர்ட் இது வந்து ஷேப்பிங் பேஸ் பண்ணி ஒன்றும் முடியல நான். ஹலோ. ஓகே போ. ஓகே, ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக, ஐ மீன் லேட்டாக கேட்குது. ஓ, கேக்குதா? கேட்குதுப்பா, கேட்குது. கொஞ்சம் லேட்டாக கேட்குது. நோ இஷ்யூ. ஓகே ஓகே இப்போ நான் குட் ஒர்க். நாளைக்கு இதையும் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 1 பேஜ்க்கு போங்க, இன்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ வந்துட்டு மோர் தென் 1 பேஜ் போங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நிறையா லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நெக்ஸ்ட் செஷன் நீங்கள் கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஃபார் தோஸ் பீப்புள், நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களோட நம்பர்ஸ் மட்டும் வந்துட்டு நீங்கள்
நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு நம்ம குரூப்பில் போடுறோம். ஓகேங்களா? நீங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர்ஸ்.